தேர்தல் வரட்டும், வளைச்சு வீச போறாங்க. ஆடியோ, அந்த ஆடியோ, இந்த வீடியோ, அங்க பணம் வாங்கினது, இங்க பணம் வாங்கினது. ஏன்னா எலெக்ஷனை பாதிக்க மாட்டேது. பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குமா, ஆனா அதே தொகுதியில் ஜெயிக்கிறாங்கம்மா. பார்த்துட்டு தானே இருக்கும். எல்லாருமே சொல்றேன், இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியும் சொல்றேன், எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு தான் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ உங்களுடைய தனி மனித தவறுகள்ங்கிறது தனி மனித உங்க பிரச்சனை, உங்க புருஷன், உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்களுக்கான பிரச்சனை அது. ஆனா பொது வாழ்க்கையை பாதிக்கிறது இல்லை. சொல்ல போனா பொலிட்டீஷியன்ஸ் தானே ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் அதிகம் இருக்கணும், இருந்திருக்கணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சீமான் அண்ணா மீது கூட விஜயலட்சுமி அக்கா வந்து பயங்கரமா சொல்லுவாங்க, ஏ சீமான் சார் பிச்சர் சீமான் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பயங்கரமா பேசுவாங்க. ரொம்ப அந்த அக்காவை மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பாவம். ஆனா அதுக்கு பிறகு 36 லட்சம் வாக்கு வாங்குறாரு அவரு. அந்த நெகட்டிவிட்டின்றது ஒரு தனிப்பட்ட விஷயம். அது தனிப்பட்ட விஷயம். அது அவர் பொண்டாட்டி கைவழி கோவப்படணும், உனக்கு என்ன பிரச்சனை இல்லை போய். நான் ஒரு எல்லா விஷயமும் பார்த்து நான் பேசுறது எதுவுமே இங்கேயே படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு பேப்பர் கூட இருக்காது என் டேபிள்ல. நம்ம பேரு தேவைப்படுற மாதிரி தான் எழுதி வச்சிருப்பேன். பேரு, வயசு, கிரைம் நம்பர், இந்த மாதிரி தான் எழுதி வச்சிருப்பேன். அத்தனை பேப்பர் இறக்கி வச்சு பேசியிருக்கேன்.